வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். நம்ம இருக்கிறது இப்போ கொடைவிலாகம்ங்கிற ஒரு ஊர். இந்த ஊர்ல சந்திரமௌலிங்கிற என் பக்கத்துல இருக்கிற சந்திரமௌலி சார், அவரு ஒரு 25-30 ஏக்கர் இந்த இடத்த அவர் வாங்கி ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசையோட இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, மதுரையில அவர் குவாலிஃபிகேஷன் வைஸ் சொல்லணும்னா அவர் ஆடிட்டர் தொழில் பிளஸ் அவர் மதுரையில நிறைய ஒரு வீடு கட்டும், அதாவது ரியல் எஸ்டேட்டு நம்ம சொல்ற மாதிரி கட்டுமானத்துல நிறைய ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். அவருக்கு இந்த கிராமத்துக்கு பக்கம் ஏன்னா இவர் பக்கத்துல இந்த இந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற கோவில் கந்தன்குடிங்கிற கிராமம் தான் அவரோட குலதெய்வம். அந்த முருகனோட அருளாலையும் சரி, அவருக்கு இந்த ஊர் பக்கம் வரணுங்கிற ஒரு ஆசையும் சேர்ந்து இந்த இடத்த வாங்கி, ஏற்கனவே இது நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி யூரியா டிஏபி எல்லாம் போட்டு ஒரு ரசாயன விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த எப்படி நம்ம இயற்கையா மாத்த போறோம் அப்படிங்கிறதுனால அவரோட பேசி அவரும் ஒரு இணைஞ்சு இப்ப இது மாதிரி வந்திருக்கார். அந்த இடத்துல தான் நம்ம இருந்து பேசிட்டு இருக்கோம். பின்னாடி இருக்கிறது இயற்கை முறை மாறுறதுக்கான ஒரு முதல் ஸ்டெப்பு. இதை விதைச்சு நம்ம இதுல இருந்து மடக்கி உழுது இயற்கை விவசாயம் ஆரம்பிக்க போறோம். மேல அவர் சொல்லுவார். வணக்கம், என் பேர் சந்திரமௌலி. இங்க ஊரு ஜில்லாலாம் தஞ்சாவூர் ஜில்லா தான். ஆனால் மதுரைக்கு போயாச்சு. ஆடிட்டரா இருந்தேன். அங்கே ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கிறவன். இந்த இயற்கை பசுமை சாரல் நேயர்களுக்கு எங்களோட முதல்கண் வணக்கம். இந்த இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற ஆசையில இந்த ஊருக்கு இந்த இடத்த வாங்கி இதை பூரா செய்நிறுத்தி பண்ணி எல்லாத்தையும் பென்சிங்லாம் போட்டு இப்போ தக்கப்பூண்டு விதைச்சிருக்கு. அதை இன்னைக்கு மடக்கி உழுறாங்க. இதுல இருந்து சம்பா சாகுபடியில இருந்து எல்லாமே இயற்கை விவசாயத்தோட ஒன்றி செய்யணுங்கிற எண்ணம். கொடுக்குற பொருள், சாப்பிட்ற பொருளை விஷம் இல்லாம நல்ல பொருளா கொடுக்கணுங்கிற ஆசை. அதில் செய்கிறோம். அதுக்கு தேவையான நாட்டு மாடு எல்லாமும் இங்கேயே பண்ணுறதுக்கு கோஷாலை எல்லாமும் பண்ணிட்டு இருக்கோம். 50-60 மாடு இங்கே வரப்போகுது. தங்குறதுக்கு ஆள், அதுக்கு உண்டான ஆட்கள், தீவனம் வைக்கிறதுக்கு இடம், போக்குவரத்துக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா எல்லாமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள இறைவனருள்ள அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மாடுகள் எல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசரும் இங்கேயே போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி மொத்தம் இங்கே இருக்கிற இந்த 30 ஏக்கர் கம்ப்ளீட்டா எந்த இடுபொருளும் கெமிக்கல் யூஸ் பண்ணாம, பெஸ்டிசைட்ஸ் வேற தேவையில்லாத நஞ்சு தர பெஸ்டிசைட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாம இயற்கை முறையில கம்ப்ளீட்டா எல்லா விவசாயமும் பண்ற மாதிரி பிளானு. அது அநேகமா இன்னொரு 1.5 மாசம் 2 மாசத்துக்குள்ள இது சாகுபடிக்கு மாறிடுவோம். அதுல இருந்து இது இயற்கை முறையில எல்லாமே பண்ணணும். அதுக்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையா இவங்க 2 பேரும் இருக்காங்க. என் பக்கத்துல இருக்கிறவங்க. இவர் பேர் பத்மநாபன், இவர் பேர் கோபால். 2 பேருமே இதுல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறவங்க. அவங்களோட ஒத்துழைப்போட நான் இது துவங்கியிருக்கேன். நல்லபடியா வரணும். எல்லாரோட ஆதரவும் உங்களுக்கு தேவை. இதுல வணக்கம். இது ஏக்கருக்கு ஆக்சுவலா முதல்ல இதுக்கு முன்னாடி யூரியா பொட்டாஷ் எல்லாம் போட்டுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. செயற்கை முறையில பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ முதல்ல மண்ணை மாத்தணும். அதுக்காக நாங்க தக்கப்பூண்டு வாங்கினோம். ஒரு ஏக்கருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 கிலோ போட்டோம். 25 கிலோ போட்டு முதல்ல இது ஓரளவு நல்லா வந்துச்சு. ஆனா கொஞ்சம் குரோத் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால நாங்க அந்த அமிர்தேஸ்வரி மூலமா நாங்க இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் போட்டதுக்கு அப்புறம் நல்ல குரோத் வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையா வந்திருக்கு, செழிப்பா வந்திருக்கு. இப்போ அங்க நீங்க பார்த்தது முதல்ல நீங்க பார்த்தது மடிச்சு விழுதுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நேச்சுரலா பூமியை ஃபெர்டைல் பண்றதுங்கிறது ஒரு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஸோ இதோட நிற்க கூடாதுங்கிறதுக்காக தான் கோசாலையும் இப்போ வரப்போகுது. கோசாலையும் வந்துருச்சுனாக்கா அதுல இருந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் அவங்க எடுத்து அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரையே எப்படி யூட்டிலைஸ் பண்ணல மாதிரிலாம் பிளான்லாம் இருக்கு இப்போ. ஸோ அடுத்து சம்பாக்கு தான் போகிறோம். சம்பால நல்லபடியா ஈர சம்பா போட போறோம். சம்பால பாரம்பரிய தான் நம்ம எதுவும். ஸோ நம்மளுடைய லிக்விட் ஃபெர்டிலைசர்லயே எல்லாமே இருக்கு. என்பிகே,
பேரூட்டமும் நுண்ணூட்டங்களும் இருக்குது. ஆனா இருக்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறப்பு சான்றிதழ் எங்களுக்கு. ஸோ நாங்க வேற எதுவுமே போடலை இதுல. தண்ணியோட சேர்த்து லிக்விட் ஃபெர்டிலைசருக்கும் வந்து அது தண்ணியோட போகணுங்கிறதுக்காக லெனின் இதான் வந்து அந்த வெஞ்சுரி பண்ணி கொடுத்தாரு. ஸோ வெஞ்சுரி மூலமாவே எல்லாமே தண்ணி பாய்ச்சி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னும் ஒரு ஐடியாவும் இருக்கு. இதுல இருந்து விதையை வந்து நம்ம அடுத்து பண்றவங்களுக்கு ஒரு 10-15 நாள்ல நாங்கள் விதை எடுத்துருவோம் அதுல இருந்து. ஸோ 15 நாள் விதை எடுத்தாச்சுன்னா யாராவது நம்ம விவசாய நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைன்னாக்க ஒரு பெட்டர் ரேட்ல கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. மொத்தம் எத்தனை ஏக்கர் ஒரு 23 ஏக்கர்ல வச்சிருக்கோம். ஒரு 20 ஏக்கர்ல எடுக்கலான் இருக்கும். 19-20 ஏக்கர்ல எடுக்கலான் இருக்கும். இதான் சார் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்றதுக்காக தான் இந்த தக்கப்பூண்டு சனப்பெல்லாம் போடுறது. ஸோ இந்த நைட்ரஜன் முடிச்சுகள் பாருங்க, இதுல இருக்கு பாருங்க நைட்ரஜன் முடிச்சுகள். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்றோம், இப்போ வந்து அப்படியே மடிச்சு விடுறதுனால இந்த நைட்ரஜன் வந்து அப்படியே பூமிக்குள்ள, நைட்ரஜன் சத்து வந்து பூமிக்குள்ள இறங்கிடும். ஸோ நைட்ரஜன் தனியா நம்ம எதுவும் வாங்கி போட வேண்டாம். ஸோ என்பிகே இது தழை சத்தும் கிடைச்சிருது. இந்த தழைகள் அப்படியே மக்கி கீழே விழுந்து அப்படியே மக்கி மண் அப்படியே பொலன்னு நல்ல தன்மையில பொலப்பு தன்மையில இருக்கும். அப்புறம் அதுக்கு நம்மளுடைய லிக்விட் ஃபெர்டிலைசரும் விட போறோம். லிக்விட் ஃபெர்டிலைசரும் விட்ட உடனே நுண்ணூட்ட சத்துக்களும் கிடைச்சிரும், பொட்டாஷு அது எதுவும் கிடைச்சிரும். எல்லாம் எதுவும் தனியா வெளியில இருந்து எதுவுமே போட வேண்டாம். நேச்சுரலா இதோடைய growth இந்த வருஷம் இதோட growth டெஃபினட்டா வில் பி டேக்கிங் மினிமம் ஒரு 25 பேக்காவது எடுப்போம் நாங்க ஒரு ஏக்கருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கு அரிசியில நெல்லுல.